திரு விக்கி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு பேரவையில் நதிநீர் உரிமை, கனிம வளம் குறித்த கேள்விகள், வாத பிரதிவாதங்கள் பார்க்குறோம். இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து கல்வி பொதுப்பட்டியலில் போனதுலேருந்து காவிரி, முல்லை பெரியாறு விஷயங்கள்லேருந்து திமுக தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற வாதத்தை ரொம்ப அழுத்தமாக வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம், இன்னைக்கு பாஜகவின் குரலை சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறார், அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா டீலிமிட்டேஷன், அண்ணாமலையும் பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தமிழ்நாட்டில் நடந்த அந்த கூட்டத்தை, பிற மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள், பிற கட்சியை சார்ந்த நபர்களும் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 27 கட்சிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்தை குறிப்பிட்டு அன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி அண்ணாமலை சொன்ன அதே கருத்தை ஒரு சென்டென்ஸ் கூட மாறாமல் அப்படியே ஒப்பிச்சிருக்கிறார். நீங்க தான் அவ்வளவு நட்புறவா இருக்கீங்களே பிற மாநிலங்களோடு, நீங்க உடனே பேசி நதிநீர் உரிமையை பெற்றுடலாமே. இதே கேள்வி அண்ணாமலை பேசினார். அவர்களை எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யும் கர்நாடகாவையும் கேரளாவையும் எப்படி நீங்கள் இங்கு அழைக்கிறீர்கள், அவர்களுக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி காட்டுறோம் சொல்லி பேசின அதே வாதத்தை இன்னைக்கு காப்பியை போட்டு இங்க கொண்டு நான் வேற இல்ல அப்படிங்கிறத பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னா, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்திருக்க விஷயம் இந்தியாவிலேயே ஒரு திருப்பு முனையாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. ஏன்னா சவுத்தோட உரிமைகளை தொடர்ந்து காவு வாங்குறதுக்காக ஒன்றிய அரசு பல நேரங்களில் முயற்சிக்குது, குறிப்பா பாஜக அரசு. அதுல ஒரு பெரும் பார்வை இந்திய அளவில் திரும்பும் போது இது பாஜகவுக்கு எதிராக நடக்குது. உடனே தன்னுடைய எஜமானர்களுக்கு ஆபத்துங்கும் போது அதை காவந்து பண்றதுக்கு, அதை மடைமாற்றத்துக்கு ஏதாவது பேசணும். அதை எடப்பாடி மடைமாற்றங்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவையில சொல்றாரு, இது திசை திருப்பல் நாடகம் திமுக செய்யுதுன்னு. தமிழ்நாட்டின் பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்ப நீங்க இந்த கார்டை யூஸ் பண்றீங்க. நான் சொல்றேன். ஏன்னா மாநில உரிமையை காவு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. 10 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தியது அதிமுக. கடைசி 5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி யார் காலை பிடித்து ஆட்சிக்கு வந்தார், யார் காலை பிடித்து ஆட்சியை நடத்தினார் என்றது உலக வரலாறுல எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், நதிநீர் உரிமையை பற்றி பேசுவோம். நான் தெளிவா இதுல இருந்து வந்துக்கிறேன். 2007 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் காவிரி நதிநீர் மன்றத்துல 192 அடி டிஎம்சி பெற்றுத்தார் அந்த உரிமையை. ஆனா 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்துல நீங்க வழக்கறிஞரை மாற்றி அனுப்புனாங்க. கர்நாடகா தரப்புல இருந்து ஒரே நடுவுல ஒண்ணு நடந்துச்சு இல்ல, செல்வி ஜெயலலிதா காலத்துல தான் கெசெட்ல அது அதிமுகவுக்கு தான் அந்த கிரெடிட். அத விட்டுறீங்க. இல்ல நான் அதையும் சொல்றேன். அப்படி உங்க அம்மா நீங்க சொல்ற புரட்சி தாய் அவங்க அந்த உரிமையை ஏன் அண்டை மாநிலத்தோட பேசாம உச்சநீதிமன்றம் போய் ஏன் அந்த தீர்வு வாங்கினாங்க அப்படின்னா, இங்க அததான் இன்னைக்கு அமைச்சர் துரைமுருகன் ஏதோ ஒண்ணு போராடியோ பேசியோ வாங்குறாங்க. அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். 2018 என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும்ல. 2018 இவங்க என்ன எடப்பாடி பழனிசாமி கர்நாடகா தரப்புல இருந்து ஒரே வழக்கறிஞர் பாலினாரிமன் தான் அதுல ஆஜராகுது. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆஜராகிறாரு. ஒரே வழக்கறிஞர், அந்த தரவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா தமிழக தரப்புல இருந்து 2018 எடப்பாடி ஆட்சி காலத்துல மாறி ஒரு வாய்தாக்கும் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க. ஃபுல் கேஸ் டீடைல்ஸ் தெரியாம ஒன்னா போய் பேச போறான். என்ன நடந்தது அதன் விளைவா அப்படின்னு பார்த்தோம்னா 14.75 டிஎம்சி குறைச்சி அன்னைக்கு தீர்ப்பு வழங்கியது. அப்ப வாய் மூடி நின்னீங்க. ரெண்டாவது அதற்கு அடுத்தது ஜல்சக்தி துறை 2020 என்ன பண்ணாங்க, காவிரி நதிநீர் மன்றத்தை ஜல்சக்தி துறையோட நாங்க கொண்டு போய் இணைக்கிறோம் சொன்னாங்க. அப்ப என்னன்னா அதை எதிர்த்து எந்த வாயையும் பேசாம உடனே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னார், விவசாயிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு வர வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து வழங்குவார்கள், இது இணைப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பேசினவர் எடப்பாடி பழனிசாமி. அதே போல உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தேசிய பாதுகாப்பு உணவு திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் இவங்க அம்மான்னு சொல்றாங்களா, புரட்சி தலைவி எல்லாம் அவங்க எதிர்த்த விஷயம். அவங்க எதிர்த்த அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற சுயலாபத்துக்காக காவு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. ரெண்டே கேள்வி மட்டும் இல்ல நான் கேட்டுறேன். நீங்க அண்டை மாநில முதலமைச்சர்களோடு பேசுங்க, உங்களோட கூட்டணியில ஒரு நல்ல நட்புறவோடு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. இதே வாதத்தை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களும் முன் வச்சிருக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது, காவிரி பிரச்சனை உச்சத்துல இருக்கும்போது கூட்டணியில தானே இருக்கிறீங்க, கர்நாடகத்துல பேசி தண்ணி வாங்குங்க, இல்ல மத்திய அரசு கிட்ட பேசி காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொல்லி இதே எதிர்க்கட்சி தலைவர் பேசி இருக்கிறாரு. ஒண்ணு. இரண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லிருங்க. காவிரி மேலாண்மை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெருமையா சொல்றது என்னன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி அதை ஆணையமா மாத்தி நாடாளுமன்றத்தையே முடக்கி அந்த ஆணையத்தை பெற்றுத்தந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்தது அதிமுக. இப்படியான ஒரு சாதனையை திமுக சொல்லுங்க. இந்த 2 கேள்விக்கு நான் சொல்றேன், இந்த சாதனையை ஏன் காவு கொடுத்தீங்க? 2000 அவங்க தானங்க அமைக்கிறதுக்கு பண்ணி இருக்காங்க. அவங்க சாத்தியமா நான் சொல்றேன். அப்புறம் ஏன் காவிரி நதிநீர் மன்றத்தை ஜல்சக்தி துறையோட இணைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தீங்க? ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ரெண்டாவது விஷயம். இன்னொன்னு, மேகதாது விஷயத்துல அன்னைக்கு பாஜக கர்நாடகாவில் பாஜக
ஆளும் தரப்பு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட தயவுல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். சோ அந்த விஷயத்தை வைத்து தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பிறகு எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது சொன்னார், நீங்க நேரடியாக உங்களது கூட்டணியில நேரடியாக உங்களது அது எப்படி எல்லாருக்குமே தெரியும் பேச்சு வாங்கின ஸ்டாலின் சொன்னா கரெக்ட், இவர் சொன்னா மட்டும் ஏன் சந்தேகப்படுறீங்க? இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நாங்க இருக்கிற நிலைமையில இருந்து இன்று இந்த பிரச்சனை டீலிமிட்டேஷனுக்கும் இந்த காவிரி உரிமைக்கும் வேறு வேறு தொடர்பு இருக்கு. நீங்க நேரடியாக அதை பார்க்க முடியும். இது வந்து சவுத் ஸ்டேட்ஸுக்கு எல்லா தென் மாநிலத்துக்கும் ஏற்படுகிற இழப்பு. அதனால இவர்கள் வந்து ஒற்றுமை இழந்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு கர்நாடகாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. எனக்கும் கேரளாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது அந்த மாநில முதல்வர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இங்க நாங்க வேறொரு விஷயமாக இவர்களுக்கு முதலாளிகளுக்கு எதிராக அவர்களின் இந்த தென் மாநிலங்களை சிதைக்கிற நோக்கத்துக்கு எதிராக கூடனா அதை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? நாடகம் அப்படிங்கிறாரு. அப்ப மாநில உரிமையை கொண்டு போய் காலடியில வச்சு ஆட்சி நடத்தின எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றி பேசுறது தகுதி இருக்கா? மாநில உரிமைகளுக்காக போராடி அந்த உரிமையை பெற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வருக்கு இந்த பெருமை இருக்கான்னா அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சொல்லுங்க. சார் சீதா சார் முன்னாள் எம்எல்ஏ அவர் பேசும்போது சொன்னாரு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே ஏங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க? சார் வீட்டு கூரையில் இப்பதான் பத்த வச்சிருக்கான், அவர் இன்னும் முனையில தாங்க எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் என் வீட்டு கூரை ஃபுல்லாக எரியல, எரிஞ்ச பிறகு நான் தண்ணியை ஊற்றி அனுப்பாம பாரு போலக்கு. பிரச்சனை என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. என்னன்னா இன்னைக்கு நமக்கு 8 சீட்டுகள் குறைக்கப்படும் டீலிமிட்டேஷன் அடிப்படையில், தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும். எப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னைக்கு 80% போய் எது சார் போய் எது போய் எது போய் எது போய் எது போய் எது போய் சரி நடைமுறைப்படுத்த இல்ல 71 பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 2026 சொல்றீங்க இல்ல சரி சரி பேசிட்டு இருக்காரு. இல்ல இல்ல எப்படி சொல்றீங்க? நான் கிரவுண்ட் நான் சொல்றேன், வெயிட் பண்ணு, நான் சொல்றேன், என்ன வெயிட் பண்ணு, நான் வெயிட் பண்றேன், நான் சொல்றேன், சரி அடுத்து சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லுங்க. 71க்கு பிறகு இல்ல அவர் சொல்றால 2026 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு நடத்தப்படும். 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சாங்க. 2021 கொரோனா வந்ததுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. அடுத்து இப்ப 2026 நடத்தி முடிச்சு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வச்சா இன்னைக்கு 10 லட்சம் பேர் கடைசியா பண்ணது 51, 61 and 71ல பண்ணது. ஏற்கனவே மக்கள் தொகை அந்த வரலாறுகள் பார்த்தா அவர் கேக்குற கேள்வி அனலைஸ் பண்ணி கேக்குறீங்க, அத சொல்லுங்க. இல்ல என்னன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 143 ஆகும். விக்கி, இது நம்ம இந்த எண்ணிக்கையில டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், ஜெயக்குமாரே பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, இவங்க நாடகம் ஆடுறாங்க. ஏன்னா 2026ல சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாலும் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிய 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிட்டு நான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன், தென்னிந்தியாவை காப்பாற்ற போறேன், சுத்த போய் நாடகம்ன்ற. அததான் சொல்றேன். ஏன்னா நீங்க இத வர்றதுக்கு முன்னாடியே தான் தடுக்க முடியும். நீங்க சென்சஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும் சார். நீங்க 3 வருஷம் இருக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்க முடியுமா? அவர் சொன்ன மாதிரி தான் சொல்றேன். குடிசை இப்பதான் பத்த வச்சிருக்கான், ஃபுல்லா எரிஞ்சு மூடிட்டு தண்ணியை ஊற்றி அணைக்கிறங்கிற மாதிரி தான். இன்னைக்கு நீ கொண்டு வருகிற எந்த நோக்கத்தோடு கொண்டு வருகிறேன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சரி நான் நாடகம் போடுறேன் சார், தமிழ்நாடு நாடகம் போடுது, கர்நாடகா எதுக்கு சார் இங்க வரணும்? கேரள முதல்வர் பினராயி விஜயன் எதுக்கு வரணும்? எல்லாருமே வராங்க, எல்லாரும் எல்லா மாநிலங்கள்ல இருந்து வராங்க. அதுல அவரு மணிகண்டன் எவ்வளவு பெரிய இந்திய கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் வரல சார். இது ஹிந்தி ஹாட்லாண்டுக்கு பிரச்சனை கிடையாது, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அவர் இன்னும் அறிவுபூர்வமா கேட்கிறாரு, அவங்க எல்லாம் ஏன் வரல? அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. தென் மாநிலங்களை புறக்கணித்து விட்டு வட மாநிலங்கள்ல ஒட்டுமொத்தமா உத்தரப்பிரதேசத்துல 143 சீட்டு வந்ததுன்னா அங்க ஜெயிச்சா போதும். இங்க இருக்கிற பிரதிநிதிகள் போய் சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியதா. இவங்க சொன்னாங்கல்ல 40 எம்பிக்கள் என்ன போய் வடதான் சாப்பிட போறாங்கன்னாங்களே. இன்னைக்கு 40 எம்பிக்கள் தான் இந்த மைனாரிட்டி ஒன்றிய அரசு இன்னைக்கு எங்க கதிகலங்க வச்சிட்டு இருக்கு. யாருக்காக? தமிழ்நாட்டுக்காக மட்டுமா பேசுறது? ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் பேசிட்டு இருக்காங்க இந்த 40 எம்பிக்களும். ஆனா கனிம வள கொள்ளையில டங்ஸ்டன்ல தம்பிதுரை என்ன பேசினாருன்னு அப்பட்டமா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசின பிறகு அவங்க அம்பலமானாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், மணிகண்டன் சொன்னாரு விடுதலை ஈழ போராட்டத்தில் வந்து வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரனை கைது செய்யணும், நீங்கள் சொன்னது போல போர் நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் அப்படியெல்லாம் பதிவு சொன்னது ஜெயலலிதா. ஏன்னா கடந்த கால வரலாறு இருக்கு. திராவிட இயக்கம் விடுதலை புலிகளுக்கு துணையாக நின்றது. பல விஷயங்கள்ல விடுதலை புலிகளோடு ஒட்டுமொத்தமாக இங்கு நடந்தது. அவர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்ததுலேருந்து எல்லாமும் செய்ததற்கு திராவிட இயக்கங்கள். ஆனா இவர்களுக்கு அதுல துளியும் சம்பந்தம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அதே போல இந்த மாநில உரிமைகளுக்காக இவர்கள் என்ன பேசினார்கள்ன்றது மக்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், உதயமின் திட்டத்துல இவங்க கையெழுத்து போட்டாங்களா இல்லை, ஏதாவது நாங்க பண்ணணுமா அப்படின்னு மணிகண்டன் கேட்டாரு. உதயமின் திட்டம் உங்க அம்மா ஜெயலலிதா எழுத்துதா இல்லையா? கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா எழுத்துதா இல்லையா?
கையெழுத்து போட்டு கொடுத்து ஒருமையில பேசுற மாதிரி அவங்க வேண்டாம். பேர் தான் சொல்றேன் நான். அதனால ஜெயலலிதா அவர்கள் எடுத்தாங்க, அதை வந்து கையெழுத்து போட்டு ஆதரித்தது எடப்பாடி பழனிசாமி. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டதுனாலதான் இன்னைக்கு நான் எனக்கு கடன் கேட்கும் போது நீ மின்சார உயர்வை அமல்படுத்து அப்பதான் நான் கொண்டு வரேங்க. இன்னொன்னு சார், மணிகண்டன் சொல்றாரு மும்மொழி கொள்கை இல்லைங்க, அது புதிய கொள்கைகளை இவங்க மாத்திட்டாங்க சார். புதிய கல்விக் கொள்கையில என்ன, தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றேன்னா 3ஆம் வகுப்புல எக்ஸாம் எழுதணும் சார். 3ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு எழுதணும், 5ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு எழுதணும், 8ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு எழுதணும். இதெல்லாம் படிச்சாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் 3ஆம் வகுப்புல ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டானா அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும், கல்வி இடைநிற்றல் ஏற்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக பேச சொல்லுங்க தயவு செய்து. இதெல்லாம் தெரியாம மக்களை வந்து ஏமாற்றி இந்த அடிமை கூட்டம் தான் இன்னைக்கு மக்கள் தூக்கி ஓரத்துல வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு காட்ட இல்ல உண்மையா சொல்றேன். ஓகே.